இப்போ வந்து சப்பாத்தியை பார்த்தீங்க எங்கள் நிறுவனத்தில், அடுத்து பிஸ்கட்டை பார்த்தீங்க, அடுத்து வந்து இந்த கருப்பு கவுனி ரவை. கருப்பு கவுனி ரவைனா எல்லாரும் கருப்பு கவுனி அரிசி வாங்கி போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும், சரியா வேகல சார், எங்களால் சமைக்க முடியல சார் அப்படின்றாங்க. நல்ல சத்தான அரிசி இது. டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து கிட்னிலேருந்து ஹார்ட் பேஷண்ட் எல்லா வியாதி நேரம் சாப்பிடக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ரவையா உடச்சி கொடுக்குறேன். ரவையா உடச்சி கொடுக்கும்போது 2 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து கஞ்சி வேணா கஞ்சி செஞ்சுக்கலாம், உப்புமா வேணா உப்புமா செஞ்சுக்கலாம், கிச்சடி செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் ஈஸியாக சேர்த்துக்காக ஜனங்களுக்காக நான் குக் பண்ணுறது அந்த மாதிரி கருப்பு கவுனியில் ரவை உடைச்சிருக்கேன். அதே போல மாப்பிள்ளை சம்பா அரிசி குடும்பம். மாப்பிள்ளை சம்பா அரிசி எதுக்காக பயன்படுதுன்னா நரம்புகள்லாம் நல்லா பலமா இருக்கிறதுக்காகவும், ஆண்களுக்கு கல்யாணம் ஆன ஊசில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லா பலமா இருப்பாருன்றதுக்காக வந்து கொடுப்பாங்க. அதுலயே நாங்கள் ரவை உடைச்சி வச்சிருக்கோம். இதுலயே நீங்க வந்து உப்புமா கிச்சடி பொங்கல் கஞ்சி அந்த மாதிரி எந்த ஐட்டம் சொன்னாலும் செஞ்சு சாப்பிடலாம். எளிமையா குக் பண்றதுக்காக இந்த மாதிரி நாங்க பண்றோம். இல்லைன்னா இது வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு வேக. இன்னைக்கு இருக்கிற வேகமான சூழ்நிலை வந்து மக்களுக்கு ஓய்வு இல்லாத நேரம் இல்லாதனால இந்த மாதிரி நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து சிறுதானியங்களே ரவை, அதே மாதிரி சிறுதானியங்களே ரவை உடச்சு கொடுக்குறோம். இதுலயே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். கொள்ளு கொடுக்கணும். அடுத்து அதுக்கப்புறம் தானே கொள்ளு. இந்த கொள்ளு பருப்புன்றது வந்து சாதாரணமா நீங்க வந்து கொள்ளு தான் பார்த்துருக்கீங்க, அதை நீங்க உங்களால் நேரடியாக சாப்பிட முடியாது. இதை வந்து நான் முளைக்கட்டி வறுத்து கல்யாணத்துல உடச்சி பருப்பாக்கி வச்சிருக்கேன். இது வந்து மூங்கி டால்லாம் கடையில சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அதே ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்க சாப்பிடலாம் டைரெக்டா. அதுக்கிட்ட சாம்பார் வைக்கலாம், சட்னி செய்யலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன பண்ணணும், இது வந்து நல்லா ரிச் புரோட்டீன் இதுல தாங்க இருக்குது. அதே மாதிரி வந்து மசில்ஸ் வந்து நல்லா கிரிப்பா இருக்கும். குதிரைக்கு அதனால தான் கொள்ளு கொடுப்பாங்க. அந்த குதிரை நல்லா பலமா வேகமா ஓடணும், நரம்பு சொல்ல மசில்ஸ் கிரிப்பா இருந்தா நல்லா ஓடும். அதனால தான் அந்த கொள்ளு கொடுக்கும். இந்த மாதிரி இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம ஒபிசிட்டி. இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பு, அதான பிரச்சனை. இது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாம கொழுப்பெல்லாம் கரைச்சி உடல் எடையை வந்து நல்லா கண்ட்ரோலா வச்சிருக்கோம். இந்த கொள்ளு வந்து நல்லா பயன்படுத்தி எல்லாருமே சாப்பிடணும். நீங்க இதை வந்து எளிமையா சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கடையில கொள்ளு இருக்கு, நீங்க அவங்களால சாப்பிட முடியாது. இதை வந்து நான் மூங்கி டால் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி இது வறுத்து பருப்பாக்கி முளைக்கட்டி வறுத்து வச்சு இதை அப்படியே டைரக்டா நீங்க சாப்பிடலாம். அதுக்கடுத்து மஞ்சள். எங்க நிலத்துல விளையக்கூடிய சாதாரண மஞ்சள் எடுத்து நானே நேரடியாக அரைச்சி இங்கே அப்படியே நேரடியாக நுகர்வோர் கொடுக்குறேன். இதுல எந்த விதமான கெமிக்கல் ஆட் பண்றது கிடையாது. இது கிடையாது. உங்க கண்ணுக்கு வந்து அரைச்சி அப்படியே கொடுக்குறேங்க. அதே மாதிரி நாட்டு மிளகா பாருங்க எப்படி இருக்கு. இந்த நாட்டு மிளகான்றது இந்த மாதிரி தாங்க இருக்கு. நாட்டு ரகம், பாரம்பரிய ரகம். இந்த நாட்டு ரகத்தை வந்து மிளகாவையும் அரைச்சி அப்படியே நுகர்வோருக்கு கண்ணெழுது அவங்களுக்கே அரைச்சி அப்படியே கொடுக்குறோங்க. அதே போல வந்து தனியா தூளுங்க. இது வந்து நாட்டு மல்லித்தூள். இந்த நாட்டு மல்லித்தூளையும் அதே மாதிரி அரைச்சி ஜனங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல வந்து கேழ்வரகு கம்பு சோளம், கேழ்வரகு கம்பு சோளம் அப்படின்ற இந்த சிறுதானிய மாவை வந்து முளை கட்டி கண்ணத்துல உடைச்சி பேக் பண்ணி கொடுக்குறேங்க. ஏன் முளை கட்டுறேன் அப்படின்னாக்கா, முளை கட்டும் போது 10 மடங்கு சத்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கல்லுல அரைக்கும் போது எந்த வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை. கல்லுல அரைக்கும் சூடு ஏறாததுனால சத்து வந்து விரயம் ஆகிறது இல்லை. அதனால இந்த மாதிரி நீங்க வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழலாம். வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.